இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாப்டர் 12 டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கலாம். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து குரூப் தியரி. குரூப் தியரி அப்படின்னா என்ன, இதில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யூ கேன் கால் இட் ஆஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் செட் லாங்குவேஜ். இப்போ ஸ்டேட் போர்ட் சிலபஸில் செட் லாங்குவேஜ் படிக்கிறாங்க இல்லையா, ரைட் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட் யூ லேர்ன் செட் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து செட் லாங்குவேஜ் படிக்கிறீங்க. அந்த செட் லாங்குவேஜோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த குரூப் தியரி அப்படின்னு சொல்லலாம். இந்த குரூப் தியரியில் நீங்கள் குரூப்புனா என்ன அப்படின்னு தான் படிக்கிறீங்க. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து அந்த புக்கில் இருக்கிற ஆர்டரில் நான் நடத்திருக்க மாட்டேன். குரூப்புனா என்னன்னா அவங்க கொஞ்சம் லேட்டராக தான் சொல்கிறாங்க. நான் ஆனால் குரூப்புனா என்னன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் வந்து அந்த சொல்கிறதுக்கு மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா என்னுடைய ஒரு ஃபீலு. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த கான்செப்ட் ஆஃப் குரூப். ஒரு குரூப்புங்கிறது வந்து இஸ் அ செட் அலாங் வித் a non-empty set along with the binary operation. So ஒரு செட்டு along with the binary operation is called a group ன்னு சொல்லும்போதே அதில் ஒரு புது வேர்டு வந்துடுச்சு, அதாவது பைனரி. குரூப்புங்கிறதே புது வேர்டு, அந்த டெஃபினிஷனில் ஒரு புது வேர்டு வருது. அந்த மாதிரி வர்றதுனால உங்கள் புக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை, பொதுவாகவே இந்த டாப்பிக்கில் பைனரி ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த டெஃபினிஷன் சொன்னதுக்கப்புறம் அந்த பைனரி ஆப்ரேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா. காரணம் என்னன்னா, நம்ம எதுக்கு அது படிக்கிறோம், என்ன கான்செப்ட் நம்ம ஃபர்தராக படிக்க போகிறோன்றதை தெரிஞ்சுட்டு நீங்கள் பைனரி ஆப்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்னஸ்ஸு தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பைனரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் கேட்குற பைனரிங்கிற பேர் இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் பைனரின்னு சொல்லும்போது வேறு மாதிரி பைனரி சிஸ்டம் அதில் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லை, இது பைனரி ஆப்ரேஷன். ஜென்ரலி பைனரி ஆப்ரேஷனோட சிம்பிள் வந்து இதுதான், ஸ்டார். எல்லா பைனரி ஆப்ரேஷன்ஸ்க்கும் காமனாக நம்ம வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இது பைனரி ஆப்ரேஷனாக என்ன, ஒரு நான் எம்டி செட்டில் தான் அதை டிஃபைன் பண்ணுவோம், எம்டி செட்டில் வர முடியாது. A binary operation is an operation star defined on a non-empty set A such that for every A belonging to capital A star A will also belong to A. அதாவது நீங்கள் ஏன்னு ஒரு நான் எம்டி செட் எடுத்துகிட்டு அதில் எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் அந்த ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார் சி அதெல்லாம் போட்டாலும் உங்களுக்கு ஏல அது இருக்கணும். இப்போ எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் ஏபிசி எது எடுத்தாலும் ஏ ஸ்டார் பி எல்லாம் கூட உங்களுக்கு வந்து அந்த செட்டு ஏலே திருப்பி வரணும். ஏ கம்மா பின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எவ்ரி ஏ கம்மா பி ஏ ஸ்டார் பி பிலாங் டு ஏ, இப்படி சொன்னால் பெட்டராக இருக்கும் இல்லையா. ஏன்னா ஏ ஸ்டார் ஏ பி ஸ்டார் பி அது இருந்தால் போதும்னு நினச்சிடாதீங்க. எந்த எலிமெண்ட்ஸ் எடுத்தாலும் அதோடைய ஸ்டார் அதோட ஆப்ரேஷன் பண்ணினா அது வர ஆன்சரு ஏல இருக்கணும். இது புரியறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸு யோசிச்சுக்கோங்க மனசில். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் அந்த 1 2 3ங்கிற கவுண்டிங் நம்பர்ஸு. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த அடிஷனுங்கிற ஆப்ரேஷனை எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த 2 நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணாலும் இன்னும் ஒரு நேச்சுரல் நம்பர் தான் வரும். ஸோ அந்த அடிஷனோட ரிசல்ட்டு அந்த எண்ணிலேயே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் என் கமா ப்ளஸ்ஸு வந்து ஒரு பைனரி எண்ணில் ப்ளஸ் ஒரு பைனரி ஆப்ரேஷனாக வரும். அது மாதிரி இசட் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளஸ்ஸு அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்கு நீங்கள் செக் பண்ணினாலும் இசட்டில் ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேஷன் பைனரியாக தான் இருக்கும். பைனரி ஆப்ரேஷன்ன்றது தான் லேட்டர் ஆன் குரூப்போட டெஃபினேஷனில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிங்கிற பேரில் வருது. அந்த ஆப்ரேஷன் அந்த செட்டில் பைனரி ஆகிடுச்சுன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம் வரும். ஸோ குரூப்போட டெஃபினேஷனில் குரூப்புக்கு வேண்டிய கண்டிஷன்ஸில் முதல் கண்டிஷனாக நான் எழுதியிருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியை தான் இன்னொரு ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ 4 கண்டிஷன்ஸு, இதில் ஒரு கண்டிஷன் இப்போ பைனரி சொன்னேன் நான். அடுத்தது வந்து அசோசியேட்டிவிட்டிங்கிற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 3 எலிமெண்ட்ஸ் ஒரு செட்டிலேருந்து எடுத்துகிட்டு அந்த ஆப்ரேஷன் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சிங்கிறது இந்த ஆர்டரில் பண்ணாலும் வர ஆன்சர் ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவிட்டி. அடுத்தது வந்து 3வது ப்ராப்பர்ட்டி குரூப்புக்கு தேவையானது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அதாவது ஏ ஸ்டார் இ போட்டாலும் இ ஸ்டார் இ அந்த ஆர்டரில் பண்ணாலும் ஏனே ஆன்சர் வரணும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அடிஷனை பொறுத்த வரைக்கும் 0 + 2 2 + 0 2 பண்ணாலும் 2வே ஆன்சர் வருது இல்லையா. அது மாதிரி அது வந்து அடிஷனுக்கு அது ஓகேயாக இருக்கும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 5 × 1 1 × 5 எது பண்ணாலும் 5வே வருது இல்லையா. ஸோ 1 வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு.
0 வந்து அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட்டு. அது மாதிரி இப்போ உங்களுக்கு வரக்கூடிய பைனரி ஆப்ரேஷன்ஸு எதுவாக இருக்கோ அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் அங்கே இருக்கணும், அந்த செட்டிலேயே இருக்கணும். ஐடென்டிட்டி எலமெண்ட் எங்கே இருக்கணும்? நம்ம எடுத்துருக்கிற அந்த நான் எம்ப்டி செட்டில் இருக்கணும். எங்கேயோ இருந்தால் போகாது, அந்த செட்டில் இருக்கணும். இன்னும் பைனரி ஆப்ரேஷன்ஸ் பற்றி இன்னும் நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, நான் சொல்லுவேன். இது மாத்திரம் சொல்லி முடிச்சுட்டு அது சொல்லுவேன். அடுத்தது வந்து இன்வர்ஸ் ஆக்சியம். இன்வர்ஸ்னா என்ன? இப்போது எல்லா எலமெண்ட்டுக்கும் A ஸ்டார் A இன்வர்ஸ் போட்டாலும் A இன்வர்ஸ் ஸ்டார் A போட்டாலும் வர மாதிரி ஒவ்வொரு ஏக்கும் ஒரு A இன்வர்ஸு அந்த செட்டு ஏலையே இருக்கணும். இது பேர் தான் இன்வர்ஸ் ஆக்சியம். இதை மாதிரி 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய A, ஸ்டார் இஸ் கால்ட் அ குரூப். இப்போ A, ஸ்டார் இந்த 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? A, ஸ்டார் இஸ் அ குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் Z, ப்ளஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த Z, ப்ளஸ் வந்து இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எப்படி பார்த்திங்கன்னா 2 இன்டிஜர்ஸ், இசட்னா என்ன? இன்டிஜர்ஸ் அலாங் வித் 0 இல்லையா? போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அலாங் வித் 0 தானே இசட்டில் உள்ள எலிமெண்ட்ஸு. ஸோ எந்த 2 இன்டிஜர் ஆட் பண்ணாலும் இன்னொரு இன்டிஜர் தான் வரும். அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது எந்த ஆர்டரில் 3 எலிமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தானே வரும். 0 + 1 - 2. 0 + 1 - 2னா -1 தான். ஆனால் 0 + 1 - 2, 1 - 2 - 1 அது கூட 0 ஆட் பண்ணால் அதே -1 தான். ஸோ யூ நோ வெரி வெல் நம்பர்ஸ், யூஷுவல் நம்பர்ஸ்க்கு அசோசியேட்டிவிட்டி உண்டு அடிஷன் சப்ட்ராக்ஷன், அடிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு. அடுத்தது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு. இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேஷனுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு 0, அது நம்ம இசட்டில் அது இருக்குது. ஸோ ஐடென்டிட்டியும் ஆச்சு. இன்வர்ஸ்ன்னா என்னது? இப்போ வந்து 0 தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட். இப்போ 1 வந்து -1 கூட ஆட் பண்ணினா 0 வருது இல்லை? 1 - 1 -1 + 1 2 பண்ணாலும் 0 வருது இல்லை? அது மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது இல்லையா இசட்டில். ஸோ இப்போ வந்து Z, ப்ளஸ்ஸுங்கிற அந்த இது வந்து குரூப்பு. இந்த காம்பினேஷன் ஒரு குரூப் ஆகிடும். காரணம் எல்லா 4 ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நான் சொல்கிறது வந்து, நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் பேசிக்கலி அந்த 4 அல்ஜிப்ரைக் ஆப்ரேஷன்ஸ் தான் படிச்சிருக்கோம். அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அண்ட் கொஞ்சம் இந்த 11th ஸ்டாண்டர்டு வரும்போது நீங்கள் வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ், 10thலேயே மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்க. அது வந்து அது ஒரு ஆப்ரேஷன் தான். ஸோ அதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து வெக்டர்ஸ் படிச்சிங்க. வெக்டரோடைய அடிஷன், வெக்டரோடைய சப்ட்ராக்ஷன், இப்போ வெக்டர் ப்ராடக்ட்ஸ், டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் அதெல்லாம் படிச்சிருக்கீங்க. அது தவிர இப்போ வந்து +2ல் என்னென்ன படிச்சிருக்கீங்க? 3 வெக்டர்ஸோடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இல்லையா? அதுலேயே 3 வெக்டர்ஸில் பல விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட்டு, டாட் ப்ராடக்ட்டு, வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டு, வெக்டர் ஸ்கேலார் வெக்டர் ப்ராடக்ட்டு எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸ் தான். அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று படிச்சிருக்கீங்க. ஃபங்க்ஷன்ஸோட காம்போ, அதாவது f.g.h அப்படின்னெல்லாம் அதெல்லாம் கூட ஆப்ரேஷன்ஸ் தான். இதே கூட தவிர நம்பர் சிஸ்டம்லேயே அப்ளை பண்ணக்கூடிய நிறைய ஆப்ரேஷன்ஸை வந்து இந்த ஒரு சாப்டரில் நீங்கள் படிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது வாட் ஆல் டைப்ஸ் ஆஃப் பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி ஆஃப் தெம் கேன் பி பைனரி, இன் விச் ஆல் குரூப்ஸ், அதாவது எந்த ஒரு செட்டு எடுக்கிறோன்றதை பொறுத்து இருக்கும். இப்போ Z, ப்ளஸ் நம்ம வந்துட்டு குரூப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே வந்து N, ப்ளஸ் போட்டால் குரூப்பு வராது. N, ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா என்னது? நேச்சுரல் நம்பர்ஸு. நேச்சுரல் நம்பர்ஸ், ப்ளஸ் அது ஏன் குரூப் ஆகாது? ஒரே ஒரு செகண்ட் திங்க் பண்ணும்போது அது குரூப்பாக தானே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது 2 நேச்சுரல் நம்பரோடைய சம்முன்னு ஒரு நேச்சுரல் நம்பர் தான் ஆப்வியஸ்லி. அது மாதிரி அசோசியேட்டிவிட்டியும் இருக்கும். ஆனால் ஐடென்டிட்டி எலிமெண்ட் எங்கே இருக்குது? N, ப்ளஸ் எடுத்தால் நமக்கு ப்ளஸுக்கு ஐடென்டிட்டி 0 தானே? 0 தான் Nல் இல்லையே. ஸோ 3rd and 4th கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வராது. இன்வர்ஸ்னால் என்ன? ஏன் வராது இன்வர்ஸ் Nல் சொல்லுங்கள் பார்ப்போம். Nல் ப்ளஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, மைனஸ் நம்பரே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டே இல்லைன்னு சொல்லும்போது 4வது டாப்பிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 3வது டாப்பிக்கை தாண்டி அது வராத 4வது டாப்பிக்கு வரப்போகிறது இல்லை. ஏன்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட் இல்லாத இன்வர்ஸுங்கிற கான்செப்டுக்கு அர்த்தம் இல்லையே.
ஏன்னா வரணும் ஆன்சருன்னு தானே சொல்கிறோம் இதில். இப்போ இல்லைன்றது போது நம்ம இந்த ஸ்டெப்பை பற்றி பார்க்க வேண்டியதில்லை. ஸோ ஏதாச்சும் 3 ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 2 ப்ராப்பர்ட்டிஸும் மட்டும் n, ப்ளஸ் எடுக்கும்போது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபஸ்ட்டு 2ன்னா பாதி வழிக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பேர் இருக்குது. 4 சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் குரூப்பு. ஃபஸ்ட்டு 2 மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் செமி குரூப். பாதி வழின்னா செமி, ஹாஃப்வே வந்துருச்சு இல்லை, ஸோ செமி குரூப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சில செட்டு ஒரு ஆப்ரேஷன் எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 வரைக்கும் வரும். அந்த மாதிரி வரும்போது அதுக்கு பேர் மோனோயிடுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 3 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கேஸுனால் மோனோயிடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் n, டாட் எடுத்திங்கன்னா அது வரும். n, டாட்டுன்னா மல்டிப்ளிகேஷன். n, மல்டிப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா, மல்டிப்ளிகேஷனில் இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு நேச்சுரல் நம்பர் தான். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அசோசியேட்டிவிட்டி இருக்கும். ஏன்னா ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இம்மேட்டீரியல் 1 × 2 × 3 எந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அசோசியேட்டிவிட்டியும் இருக்கும். ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1 தான். அது நேச்சுரல் நம்பர்ஸோட செட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 வரைக்கும் இருக்குது. ஆனால் இன்வர்ஸ் இருக்காது. மல்டிப்ளிகேஷனுக்கு இன்வர்ஸ்னால் என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னது? ரெசிப்ரோக்கல்ஸ்னால் ஃப்ராக்ஷன்ஸ் எங்கே இருக்க போகுது நேச்சுரல் நம்பர்ஸில்? இல்லை. அதனால் 4வது ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ப்ராப்பர்ட்டி வருது பார்த்தீங்களா? அதனால் n, மல்டிப்ளிகேஷன் வில் பி a monoid. ஆனால் n, ப்ளஸ் என்ன வருது? செமி குரூப். ஸோ எவ்ரிதிங் டிபெண்ட் ஆன் போத் த செட் அண்ட் த ஆப்ரேஷன். சில செட்டில் சில ஆப்ரேஷன்ஸ் பைனரி ஆகுது, சில ஆப்ரேஷன்ஸ் நாட் பைனரி ஆகுது. அதே மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ் ஒரு சில செட்டில் பைனரி ஆகுது, ஒரு சில செட்டில் பைனரி ஆக மாட்டேங்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் போத் த செட் அண்ட் த ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேஷனை இது பைனரி அப்படின்னு நம்ம காமனாக சொல்ல முடியாது. திஸ் ஆப்ரேஷன் இஸ் பைனரி ஆன் திஸ் செட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ you have to verify everything as according to this points. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் சில டிஃப்ரெண்ட்டான பைனரி ஆப்ரேஷன்ஸ் பற்றி ஒரு ஸ்டடி பண்ணலாம்.